ஏன் வந்து மண் விளக்கு வைக்கணும், ஏன் வந்து அகல் விளக்கு வச்சு எரிய வைக்கணும், அப்படியெல்லாம் இருக்குது. அது சந்தேகமாக ஒருத்தர் எனக்கு போன வாரம் ஒருத்தர் கேள்வி ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, இந்த விளக்கு வைக்கிறது வந்து மறுபடியும் இந்த டார்ச் விட்ரு நல்லா அழகாக லைட்டெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. அங்கே போய் மண் விளக்கு வைக்க சொல்கிறாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு விளக்கு வைங்கன்றாங்க. இது வந்து ஒரு ஏமாற்று வேலை இல்லையான்னு என்ன கேட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்குது. எல்லா வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் பூச்சி இருக்குது. நீங்கள் நைட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா, நீங்கள் கரண்ட் லைட் போட்டிங்கன்னா, லைட் போட்ட உடனே பூச்சியெல்லாம் வரும். எந்த பூச்சியாவது அந்த லைட்டில் சாகிறத நீ பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். பார்த்தில்லைல்ல. ஏன் பார்த்தில்லைன்னா, பூச்சிகள் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த பூச்சிகளை அன்றைக்கும், இன்றைக்கும், என்றைக்குமே கொல்லக்கூடிய ஒரே ஒரு பூச்சிக்கொல்லி எதுன்னு கேட்டிங்கன்னா, விளக்கு தான். அகல் விளக்கு. நீங்கள் விளக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வைங்கம்மா. பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு 6 மணிக்கு விளக்கு வச்சுட்டு 7 மணிக்கு ஆச்சிரப்பா அப்படிம்பாங்க. இந்த 1 மணி நேரத்தில் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிழிக்குதா? நிறைய பேர் புத்திசாலி நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம அவங்களுக்கு கேலி பண்ணுறது நோக்கம் இல்லை. அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது வந்து ஏமாளித்தனம் அது. அந்த விளக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு 6 மணிக்கு வந்தோடனே 6 to 7 இந்த கொசு உள்ளே வர நேரம், பூச்சிகள் உள்ளே வர நேரம், அது உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுன்னா, எங்கே விளக்கு எரியுதோ அந்த வெப்பத்தை நோக்கி வரும். அது விட்டில் பூச்சின்னு பேர். அது சுற்றி சுற்றி வந்து எரிஞ்சு விழுந்துடும். இந்த பூச்சி எரிஞ்சு விழலைன்னா டியூப் லைட்டில் எரியாது, பூச்சி சாகாது, கீழே விழுந்துடும். குழந்தை கீழே படுத்துருக்கும், காதில் போகும், மூக்கில் போகும். அந்த பூச்சி உள்ளே போய் தொல்லை பண்ணும். இதெல்லாம் அந்த காலத்தில் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாயந்தரமான விளக்கு வச்சிங்கன்னா, அது பக்தின்னு சொல்கிறாங்க. நம்ம பக்திங்கிறது என்ன? நம்மளை காக்கக்கூடிய ஒளி. அதை கடவுள் கும்பிடுறோம். அதே தான். அதே விளக்கு இப்பவும் வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு இந்த காதில் மூக்கில் எல்லாம் அந்த பூச்சி போகாது, செத்து போயிடும். நான் எல்லாம் சாத்திட்டேன்னு சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் திறந்து பாருங்கள், சாயந்தரம் எத்தனை பூச்சி உள்ளே வருதுன்ட்டு. இதை விட கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளை அந்த விளக்கினுடைய திரி இருக்குல்ல, வெளிச்சம் வந்து கொன்றும். அது ஸ்மெல்லு சில வீடு அடிக்கும், பார்த்துருக்கேன்னு தெரியும். பூச்சி இறந்தோடனே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல்லு எதை காட்டுதுன்னு நினைக்கிறேன், அந்த பூச்சி செத்து போச்சுன்னு அர்த்தம். கம்முன்னு கீழே நீங்கள் படுத்துக்கலாம், ஒரு பூச்சி உள்ளே வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சின்ன விளக்கு 1 மணி நேரம் எரிந்து கொண்டிருப்பதால் இந்த விட்டில் பூச்சிகள், தேவையில்லாத விஷ பூச்சிகள் எல்லாம் கொன்று நம்மை காப்பாற்றுகிறது என்பது தான் உண்மை. இது மாதிரி 1000 விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில். அதெல்லாம் சொல்ல 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 நிறைய உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கும் எல்லா வீடுகள்லையும் சாயந்தரம் விளக்கு 1 மணி நேரம் வைங்க, பூச்சி செத்து போயிடும். சந்தேகமாக இருந்தால் வச்சுட்டு காலையில் பாருங்கள், சுற்றி 4 பூச்சி செத்து கிடக்கும். இந்த 4 பூச்சி நம்ம குழந்தைய மூக்கில் வாயில தான் போகும். அடுத்த நாள் காலையில் நாம் என்னமோ ஏதோன்னு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவோம். வேலையே கிடையாது. அந்த பூச்சிக்கு வேலை அது விளக்கு. அது விளக்கு செத்து போயிடும். அதை கும்பிடுவோம். ஏன்னா அது நம்மளை காப்பாற்றின சாமி. இப்படி நிறைய விஷயங்கள் விளக்க சொல்ல முடியும். இது மாதிரி கேள்வி கேட்குறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்களாம் கடந்து போங்க. அதெல்லாம் கடந்து போனால் தான் நல்லது. ரொம்ப நன்றி. வணக்கம்.